ஐசோலேஷன் மூமெண்ட் அண்ட் காம்பவுண்ட் மூமெண்ட்னா என்ன, இதில் நம்ம எதை ஃபஸ்ட்டு பண்ணணும், அதை ஏன் பண்ணணும், அது யார் யார் எப்படி பண்ணலான்னு சொல்லி இந்த வீடியோவில் நான் சொல்கிறேன். ஸோ மறக்காமல் நம்ம ஐடியா ஃபாலோ மட்டும் பண்ணிக்கோங்க. அதாவது ஒரு வேரியேஷனில் 2 அல்லது 3 ஜாயிண்ட் மசில் குரூப்ஸ் ஆக்டிவேட் பண்ணி ட்ரைன் பண்ணுறதுக்கு பேர் தான் காம்பவுண்ட் மூமெண்ட். எக்ஸாம்பிளுக்கு பெஞ்ச் ப்ரெஸ், ஸ்குவாட்ஸ், டெட்லிஃப்ட், புல்லப்ஸ், புஷ்அப்ஸ், இது எல்லாமே காம்பவுண்ட் மூமெண்ட். ஒரு வேரியேஷனில் குறிப்பிட்ட ஒரு மசிலை மட்டும் ஆக்டிவேட் பண்ணி ட்ரைன் பண்ணுறதுக்கு பேர் தான் ஐசோலேஷன் மூமெண்ட். எக்ஸாம்பிளுக்கு பைசெப்ஸ் பார்பல் கர்ல்ஸ், ட்ரைசெப்ஸ் ரோ புஷ் டவுன், தம்பிள் லேட்டரல் ரைசஸ், இது எல்லாமே ஐசோலேஷன் மூமெண்ட். ஸோ நம்ம இதில் எதை ஃபஸ்ட்டு பண்ணணும், உங்கள் கோல் மசில் பில்டிங் பண்ணணும், ஸ்ட்ரென்த் இன்க்ரீஸ் பண்ணணும், இன்ஜுரி ஆகாமல் இருக்குன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு காம்பவுண்ட் மூவ்மெண்ட் தான் ட்ரெயின் பண்ணணும். ஏன்னா காம்பவுண்ட் மூவ்மெண்ட் பண்ணும்போது அதிக எனர்ஜி தேவைப்படும். ஸோ நீங்கள் அதை ஃபஸ்ட்டு பண்ணிட்டீங்கன்னா காம்பவுண்ட் மூவ்மெண்ட்டை இன்டென்ஸாக பண்ணி முடிச்சிடலாம். ஸோ நீங்கள் ஐசோலேஷன் மூவ்மெண்ட் பண்ணிவிட்டு காம்பவுண்ட் மூவ்மெண்ட் பண்ணும்போது இன்ஜுரி ஆக வாய்ப்பு இருக்குது. அது எப்படின்னா, காம்பவுண்ட் எக்ஸசைஸ் பண்ணும்போது ஒரு பெரிய மசிலோடு சேர்ந்து சில சின்ன மசில் வேலை செய்யும். ஸோ நீங்கள் முதல்ல ஐசோலேஷன் மூவ்மெண்ட் பண்ணிவிட்டு இந்த சின்ன மசிலை டைட் பண்ணிட்டீங்கன்னா அப்புறம் காம்பவுண்ட் எக்ஸசைஸ் பண்ணும்போது இந்த சின்ன மசில் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணாது. ஸோ நீங்கள் ஹெவி வெயிட் போடும்போது உங்களுக்கு ஸ்டெபிலிட்டி மிஸ் ஆகி உங்களுக்கு இன்ஜுரி ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ உங்களுக்கு ஒரு சிங்கிள் மசில் மட்டும் வீக்காக இருக்குது, அந்த குறிப்பிட்ட மசில் மட்டும் ட்ரெயின் பண்ணி அதை ஸ்ட்ராங் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா, அண்ட் நீங்கள் ஒரு அட்வான்ஸ் லிஃப்டாக இருந்தீங்கன்னா ஐசோலேஷன் மூவ்மெண்ட் பண்ணிவிட்டு காம்பவுண்ட் மூவ்மெண்ட் பண்ணலாம். அண்டு மொபிலிட்டி, ஃப்ளெக்சிபிலிட்டி, ஸ்ட்ரெச்சிங் இதெல்லாம் பற்றி நான் நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன். ஸ்டே ஃபிட், ஸ்டே ஸ்ட்ராங்.